அதே மாதிரி சமீபத்தில் டெல்லிக்கு போன முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். அதுவும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் இரண்டாவது பெரிய மாநிலமாக வளர்ந்திருக்கு அப்படிங்க பெருமையா பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டு எங்களுடைய தலைவர் அவர்களால் வளர்க்கப்பட்ட, அதுவும் கடந்த ஆட்சியில் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகச்சிறப்பாக செயல்படுது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கிற பெண்கள்ல 42% 42% தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம் எல்லாமே சிறப்பா இருக்குன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில சொல்லியிருக்கிறாங்க. திரைப்படங்கள்ல தான் பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல ஏழையா இருக்கிறவன் ஒரே பாட்டுல 5 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆனா அது மாதிரி நிஜத்துல ஒரு மாச ஆட்சியில தமிழ்நாடு மாதிரியான மிகப்பெரிய மாநிலத்தை அந்த அளவுக்குலாம் வளர்த்த முடியாது. இந்த சாதனைகள் எல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்துச்சுன்னு மக்களுக்கும் தெரியும், மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சருக்கும் தெரியும். அதே மாதிரி பேரவைத் தலைவர்களே, இந்த ஆட்சியில இன்னொரு பழக்கமும் புதுசா வந்திருக்கு. அதாவது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில நாங்க எடுத்த நடவடிக்கையால ஏதாவது நல்லது நடந்தா உடனே அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தி ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன சில ஃபேக் நியூஸ், தவறான தகவல்களை நான் குறிப்பிட விரும்புறேன். பஸ்ல மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ள, மூத்த குடிமக்கள் பள்ளி மாணவர்கள் அவங்க எல்லாம் கட்டணம் இல்லாம பயணம் மேற்கொள்ள இந்த ஆட்சியில தான் முதல்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள், எங்களுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அது மட்டும் இல்ல, அரசு பள்ளியில் வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு டேக் போட்டு ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள். இப்படி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டின லிஸ்ட் மிகப்பெரிய லிஸ்ட்.